சார் மயக்க வர மாதிரி இருக்குங்க சார். இருக்கா அவ்வளவுதான். மாப்பிளைக்கு போட்டதுதான் மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். இந்த ஷோக்கு நானே தேவையில்லை நினைக்கிறேன். அவங்க கிளியரா பேசுறாங்க. உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? எனக்கு புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? எனக்கு அப்ப நீங்க இந்த கழுத்துல போட்டுருக்கத அவர் தனக்கு உண்டானதுன்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. இப்ப தப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது சார். அப்ப இத வச்சா நகை அடமானத்துக்கு போகும்னு தெரியுமா தெரியாதா? போகும் அதை மீட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க தெரியாது, இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. இல்ல நீங்க ஏதாவது இந்த ஈமு கோழி அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்களா? சார் ஒரு டைம் போனாருங்க. வீடு வந்து 2 பேரும் ரெடியாங்க சார். நோ, அதிக அழுத்தம் கொடுத்தது யார்? நான் தாங்க சார். நீங்க போடுற நகை பொண்ணுக்கா மாப்பிளைக்கா? நேரா அப்படி வந்துரும். பொண்ணுக்கு தான் சார். பொண்ணுக்கு தானே? பொண்ணுக்கு. ஆமா. அப்ப அந்த உரிமை யாருக்கு? பொண்ணுக்கு தான் உரிமை. அவ்வளவுதானே. என்னுடைய நகையை அடகு வைக்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இதை எப்படி சொல்லி நீங்க தவிர்ப்பீங்க அல்லது என்ன பதில் சொல்லுவீங்க? காதல வாங்காத மாதிரி இருப்பேன், ஏதோ மயக்க வர மாதிரி இருப்பேன், தலை வலிக்கிற மாதிரின்னு சொல்லுவேன். பட் அவர் விட மாட்டாரு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? இல்ல ஆனா அவங்க மன உளைச்சல்ல இருக்க மாதிரி இருக்கப்ப நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? நான் கொடுத்தனே எனக்கு மன உளைச்சல் வந்துரும்ல. சாவும்ல. குடும்பத்துல ஒரு ஆள் மன உளைச்சல் ஒரு ஆள் தானே மன உளைச்சல் பட்டா பரவாயில்ல, ஆம்பளை சமாளிச்சு பாருல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்னமா மத்த நேரம் வர்றப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? பெண்ணுக்கு தான் மன உறுதி அதிகம்ங்கறீங்க. மன உறுதி அதிகம் தான். இந்த டைம்ல மன வீக் ஆயிடும் எனக்கு. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அந்த டைம் மட்டும் மனம் ரொம்ப உளைச்சலா இருக்கும். என்னடா கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்றது? அப்ப எங்க வீட்ல இருந்து ஏதாச்சும் டக்குன்னு கேட்டா கொடுத்துருவேன். அவர் கேக்குறப்ப கொடுக்க மனசு வராது. சோ அம்மா வீட்ல கேட்டா கொடுத்துருவீங்க. அம்மா வீட்ல கூட்டா மன உளைச்சல் வராது. அவர் கேட்டா டக்குன்னு வந்துரும் எனக்கு. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? கணவர்னா அப்படி போதா? என்ன ரீசன் அது? அவர் சமாளிச்சு பாரு, நம்பிக்கை இருக்குங்க சார். சமாளிச்சு பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அடிக்கடி கேட்க மாட்டாங்க சார். அதான் கேட்டா ரொம்ப முக்கியம்னா தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாங்க சார். இவர் சும்மால கேக்குறாருங்க சார். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. 15 பவுன்ல 5 பவுன் அவங்களுக்கு போட்டது அது அவங்களுக்கு உரிமை, 10 பவுன் என்னோட உரிமை. அப்படியா? அவ்வளவுதான். மாப்பிளைக்கு போட்டதுதான் மாப்பிளைக்கு போட்ட 5 பவுன் அவருக்கு உரிமை. கையை வச்சா வெட்டி விட்டுருவேன். பொம்பளைக்கு அடக்க இருக்க, போக்கிருத்தனம் இருக்க கூடாது. ஆஃபீஸ் விட்டு வந்தா ஈவினிங் சந்தோஷம் இருக்காது. வீட்டில் டிவி பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது சொல் ஆட் வரும். என் நிலைமையில டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வச்சது வருமா வராதோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல் கேட்கும்போது நம்ம ஏன் இது போய் வாங்கி வச்சோம்? வாங்கி வச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, உனக்கு போனஸ் வரும்ல அப்ப திருப்பிக்கலான்னு. என்னடா கேட்ட? ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாங்குற போனஸ இவர் வச்சு வட்டி கட்டுறதுக்கு நான் கொடுக்கணுமா? சபாஷ், சரியான போட்டி. எனக்கு புரியலைங்க சார். எனக்குமே புரியல. எனக்கே புரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? எனக்கு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப நான் கூட கொஞ்சம் சோகமாயிட்டேன் அப்படின்னு. கடைசியில பார்த்தா வச்சு போனஸ்ல நிக்கிறார். ஒண்ணு கவலைப்பட வேண்டியதா, இந்த வருஷம் போனஸ் வரும்ல திருப்பி தரேன். அது யார் போனஸ்? யார் போனஸ்? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஸோ எனக்கு அந்த அமௌண்ட் வந்து இவங்க போனஸ் வந்தால் மட்டுமே தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு போனஸ் டைம் கம்மியாக இருந்தது. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு டைம் மட்டுமே தான் அதை சொன்னேன். பட் ரிப்பீட்டடாக வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு போனஸ் வந்தா மட்டும். அப்படி கிடையாதுங்க சார். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை என்னோட நகை அடகு வச்சு அந்த கடனை அடைச்சிட்டாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. அது வரைக்கும் ஓகே. சரி, கட்டின பாவத்துக்கு ஓகே, ஐ அக்ரி, ஏத்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வனிதா ஒண்ணு கவலைப்படாத வனிதா, உன்னோட போனஸ் வரப்ப நான் மீட்டு தரேன். அது எதுக்கு? இன்னும் நகை வாங்கிட்டு போறேன். நகையை மூக்கிறதுக்கும் என்னோட சேலரி வரணும், பிரியாணி சாப்பிடனாலும் என்னோட போனஸ் நானே வாங்கி சாப்பிட்டு போறேன். எனக்கே பேச பயமா தான் இருக்கு பாஸ். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னோட சேலரி வந்து டோட்டல் ஹவுசிங் லோன் கமிட்மெண்ட்டுக்கே போயிடும். ஸோ ஃபர்தர் வந்து ஒரு 2000 3000 தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு வச்சிருப்பேன். ஃபர்தர் இவங்க ஏதாவது சொல்லும் போது உன்னோட சேலரிஸ் நெக்ஸ்ட் வீக் வரும்ல, வந்த கவரை போய்க்கலாம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சம்பளத்துடைய பெரும்பகுதி இஎம்ஐக்கு போயிடுது. அதேதான் நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்து தானே நல்லது கெட்டதை செஞ்சுக்க முடியும். இது ஒரு நல்ல கேள்வி சார். என்னையே நம்பியே இருந்தா எப்படிங்க சார்? எனக்கு புரியலைங்க சார். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? நீங்க என்ன இஎம்ஐ இது? ஹவுசிங் லோன் சார். ஏன் அதை கட்டுறீங்க? நீங்க விட்டுருங்க. சாம்பார் ஆப் எனக்கு
சார் 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்குறோம். அதுதான் சொல்ல வரேன். அந்த ஒவ்வொரு செங்கல்லையும் என்னோட நகை இருக்குங்க சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. அவர் அந்த காசுல ஹவுசிங் லோன் தானே கட்டுறாருன்னு. கட்டுறாருங்க சார், இல்லைன்னு சொல்லுங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இப்போ உங்க நகை அதுல இருக்கு. இருக்குங்க சார். அவர் காசா லோன் கட்டுறாரு. அப்ப மிச்சம் காசு இல்லைன்னா அப்ப என்ன பண்றது? அவர் தாங்க சார் ஐடியா பண்ணணுங்க சார், ஏதாவது பிளான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவர் தாங்க சார் யோசிக்கணும். எல்லாமே நானே சொல்றதுக்கு எப்படிங்க சார்? ஜோக்கா ஐடியா கொடுங்க. ஐடியா பண்ணணும்ங்கறீங்கல, ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா. ஐயோ என்னால முடியல சார். இப்போ ஆஃபீஸ் போகிறது அடிஷ்னலாக ஏதோ பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணலாம். சிச்சி வாய் மூடு. ஏதாவது நிறைய பேர்ட்ட இந்த ஒரு சிக்கல் இருக்கு. எப்படியோ பண்ணி நீ சரி பண்ணுங்கறீங்கல்ல. ஆமாங்க சார். இவர் என்ன பண்ணணும்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அவர் தானங்க சார் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். என்ன பண்ணுங்கிறது அவர் தானங்க சார் யோசிக்கணும். வீடு யாருடைய ஐடியா? ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறான். வீடு வந்து 2 பேர் ஐடியாங்க சார். நோ, அதிக அழுத்தம் கொடுத்தது யார்? நான் தாங்க சார். மூஞ்சி மாரையும் பண்ணி போயிடலாம் பண்ணி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சேல்ஸ் அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சேல்ஸ்ல இருக்க உங்க ஆளுக்கு வரவு செலவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரிங்க சார். அப்ப இத வச்சா நகை அடமானத்துக்கு போகும்னு தெரியுமா தெரியாதா? போகும் அதை சார். மீட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஐயோ அது எல்லாமே எனக்கு தெரியுங்க உங்க சார். போனஸ்ல தான் அதை மீட்க முடியும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப போனஸ் கொடுங்க. என்னமாவது பண்ணிக்கன்னு ஆனா நீங்க நகர்த்துறது இருக்குல்ல, அது எப்படி சாரி? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாதா? சார் மயக்கரமா இருக்குங்க சார். இருக்கா? அப்ப நீங்க இந்த கழுத்துல போட்டுருக்கத அவர் தனக்கு உண்டானதுன்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. இப்ப தப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது தோணும். சார். ஏன்னா பிரியாணில லெக் பீஸ் வச்சுட்டேன் இப்ப. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒரு பெண்ணை நீ வீட்டிலே இருன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு அடக்குமுறை மாதிரியா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லையா? டெபினெட்லி அதே மாதிரி நீ வேலை பார்த்து கொண்டே இருன்னு ஒரு ஆணை நிர்பந்திப்பதும் தவறுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன் நகையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுங்க சார். நான்லாம் வெளியில போகணும்னா நகை போட்டாதான் போவேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அதாவது இது வரைக்கும் நான் வச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரா இல்லையா? 13 வருஷம் ஆச்சுங்க சார். இப்பதான் அக்கா பொண்ணு மேரீடுங்கிறதுக்காக நான் நகையை திருப்பி வாங்கினேன். ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? அது ஒரு நகை மட்டும்தான், மித்த நகையெல்லாம் நானா எடுத்தது. டேய் உனக்கெல்லாம் ஈவேரக இருக்காடா? 14 வருஷமா ஒரு நகையை நீங்க மீட்காம இருக்கீங்க. சார், ஒரு நகையை வந்து வாங்கினே கொண்டு பேங்க்ல வச்சு வந்தா இப்பதான் திருப்பி. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எங்க வீட்டுல போட்ட நகையெல்லாம் எனக்கு போட்ட நகை இன்னும் எந்த நகைன்னு கூட தெரியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 14 வருஷமா ஏன் இதெல்லாம் நீங்க திருப்பல? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ரொட்டேஷனுக்கு பத்தாதனால அப்படியே இருக்குங்க சார். இப்படியே பண்ணிட்டு வந்தா மூளை செதறி மூக்கு வழியா ஓடிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுமா? டெபினெட்லி இல்ல நீங்க ஏதாவது இந்த ஈமோ கோழி அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்களா? சார் அதுலயும் ஒரு டைம் போனாருங்க. ஏன் இதான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ மூஞ்சி அவன் மீசை. அதுலயும் ஒரு டைம் போய் ஒரு சீட்டை போட்டு அதுலயும் இவர் பண்றது இல்லாம அவங்க நண்பரையும் வேற சேர்த்துக்கிறது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? வீடு ஒன்று கட்டியிருக்கேன் சார். அதை வித்தனி திருப்பி கொடுக்கன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும் சார். ₹1 கடன் வாங்காம கட்டி வச்சிருக்காங்க. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. நான் அந்த வீட்டை கட்டவும் சொல்லல, நீங்க வாங்க தடி குடுத்துறம் போலாம் அப்படின்றதும் சொல்லலைங்க. இப்படியே சொல்லி சொல்லி மாசத்துல பாதி நாள் வீடு தேடி அலைய வேண்டியதா இருக்கு. உங்க அம்மாட்டேந்து ரிலீஃப் ஆகணும்னா ஒரு வாடகை வீட்டு கூட போலாம். உன்னெல்லாம் ஷட்டர் சாத்தி பூராமே டாக்குமெண்டா இருக்குதுங்க. பூரா டாக்குமெண்டா இருக்கு. பூரா டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு அத கேட்க சொல்லுங்க. இந்த ஷோக்கு நானே தேவையில்லை என் நினைக்கிறேன். பேர்ல அவங்க என்ன கிளியரா டாக்குமெண்ட் பேசுறாங்க. இருக்கு, உங்க பேர்ல என்ன டாக்குமெண்ட் இருக்கு? டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். வச்சிருக்க வீடு வந்து நம்ம பேர்ல இருக்கா, அது லோன் இல்லாம இருக்கா? அவ்வளவுதான். ஒண்ணு இருக்கு. 14 வருஷமா நகை பேங்க்ல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அதை தவிர இப்ப பேப்பர்ல என்ன இருக்கு? யார் பேர்ல இருக்கு? அவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாம் கடனா இருக்குங்க சார். போடுங்க. நானே வந்து லாடுங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க சார். அவங்க இல்ல நினைச்சது தெரியாது, பேசிட்டு. இப்படியே தெரியாதுன்னு சொல்லியே தெரியாம பண்ணிட்டே இருக்காருங்க. யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அதை கொடுக்காம இருக்க? அப்படியே நைஸா பேசுவாங்க. கிட்டன வந்து ரோஸ் இங்க வாயேன், இப்படி வந்து உட்காரேன் அப்படிம்பாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. உன்னோட நெக்லஸ் மட்டும் லைட்டா 2 நாளைக்கு மட்டும் கொடு, 3ஆம் நாள் உன் கையில கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஏங்க நீங்க வாங்கியிருக்கீங்கல்ல, இன்ன வரையும் அது மாதிரி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஒரு ட்ரிப் ஆகுது. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். எங்களுக்கு கொடுத்த நகை இத்தனை பவுன் கொடுத்துருக்காங்க, இதையா நீங்கள் அடகு வச்சு வைக்கிறீங்க, நீங்களா பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க சார். அப்போ வந்து சில உண்மையை நானும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்?
அது உனக்காக கொடுக்கல, எனக்காக தான் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கொடுத்தாங்க, வேணா நீ கேட்டுப்பாரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 பவுன் நகை போடணும் அப்படின்னாலே அவங்க அதுக்கு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நாளைக்கு மாப்பிள்ளையோட நாங்க போகும்போது வீட்டுக்கு போனாலும் நாங்க காதுலயும் கழுத்துலயும் போட்டிருக்க அந்த நகை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதேதான். புருஷ வீட்டுல இருக்கிறவங்க கைவிட்டா கூட தங்கிட்ட இருக்கிற நகையை வச்சு அவ தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திப்பா. மருமகன் புள்ளைய நகையை அடகு வச்சு சாப்பாடு போட்டுருவாருன்ற நம்பிக்கையில யாரும் போடுறது இல்ல சார். பொண்ணை நீங்க சந்தோஷமா வைக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வெகுமானம். அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணு சந்தோஷமா உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? உங்க பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு அந்த ரீசனுக்காக தான் நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? சாபாஸ், சரியான போட்டி. நீங்க போடுற நகை பொண்ணுக்கா மாப்பிள்ளைக்கா? நேரா அப்படி வந்துரும். பொண்ணுக்கு தான் சார். பொண்ணுக்கு தானே? பொண்ணுக்காமா. அப்ப அந்த உரிமை யாருக்கு? பொண்ணுக்கு தான் உரிமை. அவ்வளவுதானே. ஐயோ ஐயோ. பேங்க்ல வச்சா அந்த நெக்லஸ் ஆரம் இதெல்லாம் வந்துங்க வளைஞ்சு போயிடும். அப்படியா? அப்படித்தான். பேங்க்ல வச்சா டேமேஜ் ஆயிடுமா? ஆகுது. ஸோ அதை அவங்க பேங்க்ல என்ன செய்வாங்கன்னா நல்லா சுருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு பின் பண்ணி தான் வைப்பாங்க. அட பாவி. பேங்க் போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு 2-3 பொருள் உடஞ்சிருக்கு. அதனாலே இன்னைக்கு ஒரு பொருள் என் மனைவி போட்டு வரல. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். வாங்கின நகையை திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல சார். ஒவ்வொரு முறையும் வாங்கினது மட்டும்தான். கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப பெரிய எமர்ஜென்சி வேற வழியே இல்லைன்னா நானே செய்வேன். ஆனா இருக்கேங்கிறதுக்காகவே வாங்குறாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அப்படி நகையை கொடுக்காமல் போனால் நீங்கள் என்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து நகையை கேட்டேன். அந்த நேரத்தில் மிக குறைந்த விலையில வந்து எனக்கு ஒரு இடம் கிடைச்சிது. ஒரு 75,000 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை. என் மனைவி கிட்ட கேட்டேன், என்ன கொடுமை சரவணன். எங்க வீட்டில இருந்து போட்ட நகையை எதுவும் கேட்காதீங்க, நீங்க என்னமாவது பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், ஆனா என் நகையை மட்டும் கேட்காதீங்கன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ரொம்ப என்னென்னமோ பண்ணி முடியாம போயிருச்சு, கைவிட்டு போயிருச்சு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்லை. இப்போ எவ்வளவு போகுது? அன்னைக்கு 75,000க்கு இந்த நிலம் இன்னைக்கு எவ்வளவு போகுது? கிட்டத்தட்ட வந்து 70-80 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. பெரிய விஷயம். நீ மட்டும் எனக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு பெரிய இன்னைக்கு ஒரு சொத்து கிடைச்சிருக்குமே. கல்யாணம் புதுசுல அவ்வளவு சீக்கிரத்துல நம்பல. வாயப்பாரு வள்ளல்ல. அன்னைக்கு என்ன நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு? எல்லாமே எங்களுக்காக தான் செய்யறாரு. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். இப்ப நகையை மீட்கணும்னு நீங்க வீட்டுல பேசுறப்ப இவங்க என்ன சொல்றாங்க? பொறுமையா இரு, நான் திருப்பி தரேன். உனக்கு திருப்பி தரமா யாருக்கு திருப்பி தர போறேன்? இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இப்படியே தான் சொல்றது. எத்தனை வருஷமா சார்? 32 வருஷம் ஆக போகுது. வட்டி கரெக்டா கட்டுறாங்கன்னு சொல்லுங்க யாரையாவது. 20 பவுன் நகை சார். என்னோட கல்யாணத்துல இருந்து இப்போ குழந்தைங்களோட காதணி விழா, வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் இன்னைய சூழ்நிலைக்கு ஒரு சவரன் கூட இல்லை. 20 பவுனுமே ஆமா, ஒரு முறையும் வைக்கிறது அவ்வளவுதான். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார். இப்போ ஒரு மாத தவணையில கடன் வாங்குறேன்னா அந்த மாத தவணை கட்டுறதுக்கு ஒரு நகையை வைக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சவரன் நகையா மட்டும் பாக்குறாங்க சார். எதுக்கு நகையை வைக்க கூடாதுன்னு எனக்கு கோவம் வருதுன்னா, அந்த 3 சவரன் நகை வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வரோம். ஒரு போக பயிர் வச்சு ஒரு 3 சவரன் நகை எடுத்தாங்க சார். அப்போ அதுல வந்து ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தோட கஷ்டம், அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நான் உள்பட கஷ்டத்தை அழுக்க கொடுத்துறீங்கன்ற கோபம் ஒரு இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் சார் இருக்கு. ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கூட எங்க அப்பா வந்து அப்படியே ஒரு ஃபீலிங்கோட பார்ப்பாரு, இவ்வளோ போட்ட என் பிள்ளை இப்படி வருது, என் பிள்ளை பெரிய பிள்ளையாகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு நகை இல்லையேன்னு நினைக்கும் போது எனக்கு அழ கூட வரும் சார். ரொம்ப கஷ்டம்.